for a season, I want to come regularly and sow into this region. Okay? Next month, we want to do it on 24th, provided each one brings one. அதாவது அடுத்த சில நாட்களுக்கு இந்த சீசனில் இந்த பகுதியில் நான் என்னை விதைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், அம்பத்தூர் பகுதியில். ஆகவே எல்லா மாதமும் நான் இங்கே வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ அடுத்த மாதம் இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்கள் கூட நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா ஜூலை மாதம் 24ஆம் தேதி இதே போல் நாம் கூடி வருவோம். Okay? Look at someone and say, July 24th, block your date and bring someone. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜூலை 24 உங்கள் தேதியை குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வரும்போது உங்கள் கூட யாரையாவது நீங்கள் கூட்டிட்டு வாங்க. Come with me to 1 Chronicles chapter 16. 1 நாளாகமம் 16வது அதிகாரம். When David placed the ark of God in the tabernacle, he sang a psalm. தாவீது உடன்படிக்கை பெட்டியை கூடாரத்திற்குள்ளாக வைத்தபோது அவன் ஒரு சங்கீதத்தை பாடுகிறான். Oh, give thanks to the Lord, call upon his name, make known his deeds among the people. Sing to him, sing psalms to him, talk of all his wondrous works. Glory in his holy name. Let the hearts of those rejoice who seek the Lord. Seek the Lord and his strength. Seek his face evermore. Remember his marvelous works which he has done, his wonders, the judgments of his mouth. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Look at someone and say, remember his marvelous works and talk of his marvelous works. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய மகத்துவமான ஆச்சரியமான கிரியைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவுபடுத்துங்க. அதே போல அதை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. Usually the promise message goes like, do not remember the former things because God is doing a new thing. வழக்கமா நிறைய செய்திகள் நம்ம கேட்போம், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் அப்படின்னு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி பேசுவான். When it comes to the negative, that is true. You have to forget the past to move on. எதிர்மாறான விஷயம் அப்படின்னு வரும்போது, நெகட்டிவான விஷயம் வரும்போது கண்டிப்பா அது உண்மை. பழையவைகளை நினைக்க கூடாது, நம்ம தொடர்ந்து முன்னேறி போனோம். ஆனால் but when it comes to the wondrous works of God, remember the wondrous works of the old for you to experience it in the present. ஆனால் கர்த்தருடைய ஆச்சரியமான செய்கைகள், மகத்துவமான கிரியைகள் கடந்த நாட்களில் செய்ததை நினைக்கும் பொழுது அது உங்களுடைய நிகழ்காலத்தில் இன்னும் அதை அனுபவிக்க வழிவகுக்கிறது. Isaiah 46 verse 9 and 10. ஏசாயா 46 9 10 வசனங்கள் says, remember the former things of old, for I am God and there is no other. I am God and there is none like me, declaring the end from the beginning and from ancient times, things that are not yet done, saying, my counsel shall stand and I will do all my pleasure. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமானம் இல்லை. Look at someone and say, remember the things of old. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூர்வ காலத்தில் நடந்ததை நினைங்க. Remember the former things of old. முந்தினவைகளை நினைங்க. Remember the former things of old. முந்தினவைகளை, நடந்து முடிந்த காரியங்களை நினைங்க. The world is looking for reality. உலகம் நிஜத்திற்காக பார்த்து கொண்டிருக்கிறது. They are longing for reality. நிஜம் அப்படின்ற ஒண்ணுக்காக உலகம் அப்படியே தேடிட்டு இருக்கு, ஆவலா தேடுது.
they are done with religion. மதம் அப்படின்ற விஷயத்துல அவங்க எல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு, மதத்துல சோர்ந்துட்டாங்க. Now they are done with it. They don't have any more expectation from religion, be it any religion, including Christian religion. அதாவது எந்த மதமானாலும் எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவ மதமும் எடுத்துக்கோங்க, மக்கள் சோர்ந்துட்டாங்க, போதுண்டா மதம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். Especially the younger generation, they are looking for reality, they are looking for truth, they are looking for honesty. குறிப்பாக இளம் தலைமுறையினர் அவர்கள் தான் இந்த மதம் போதும் அப்படின்னு இப்ப அவங்க நிஜத்திற்காக, நேர்மைக்காக, நியாயமான நிஜத்திற்காக அவர்கள் ஆவலாய் தேடுகிறார்கள். There is a reality of God for you and I to experience. நீங்களும் நானும் அனுபவிக்க கூடிய தேவனுடைய நிஜம் என்று ஒன்று இருக்கிறது. If you are satisfied with religion, மதத்தினால நீங்க திருப்தியா இருக்கிறீங்க, திருப்தி பட்டீங்க அப்படின்னா it's okay, you have settled for something very, very low. அப்படி மதம் போதும், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க திருப்தியா இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப குறைவான ஒண்ணுத்துக்கு ஒத்துக்கிட்டு அப்படியே இருக்கிறீங்க. Then you believe that when Jesus came, Judaism was no longer a way of life but a religion. இயேசு இந்த பூமியில பிறந்து வாழ்ந்த போது யூதேயா ஒரு மதம் ஆயிடுச்சே ஒழிய, யூத மதமாச்சே ஒழிய அது ஒரு ஜீவனுக்கான வழியாக இல்லை. Right? It began with the encounter. Abraham encountered God. Moses encountering God. ஆனா அது எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு கூட ஆபிரகாம் சந்தித்த சந்திப்பு, மோசேயின் சந்திப்பு அங்கதான் ஆரம்பிக்குது. It began as an interaction with the living God. ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சந்திப்புல தொடங்குற ஒரு காரியம் அப்படி இருக்கு. Abraham heard God and left his house and left everything. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய தகப்பனாருடைய வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தத்தை கேட்டு வரான் பாருங்க. So the entire Bible was based on experience. ஆகவே முழு வேதமும் பைபிளும் பாத்தீங்கன்னா அனுபவம் சார்ந்தே இருக்கு. Very much experiential. ரொம்ப அனுபவபூர்வமாகவே எல்லாமே நம்ம பார்க்கிறோம். Today we are stuck with Bible. ஆனா இன்னைக்கு நம்ம பைபிள் அப்படின்னு இதுல அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கோம். How many of you started learning cycle with your training wheels? எத்தனை பேர் சைக்கிள் பக்கத்துல உதவிக்கு 2 சக்கரம் மாட்டி அப்படி கத்துக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சைக்கிள் Come on, put your hands. சின்ன வயசுல No shame. அதுல வைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. You had training wheels when you were small? சின்ன குழந்தைகள் இருக்கும் போது விழக்கூடாதுன்னு பக்கத்துல 2 சைடு சக்கரம் இருக்கும். Right? Can you imagine you guys right now driving the cycle with training wheels? இன்னைக்கு இவ்வளவு பெருசாயிட்ட அப்புறம் சைக்கிள் ஓட்டும் போது பக்கத்துல 2 சைடுல வீல வெட்டிச்சுட்டு சைக்கிள் ஓட்டுறதை இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா? யோசிச்சு பார்க்க முடியுமா? நீங்க அப்படி ஓட்டிட்டு போனீங்கன்னா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா 7-7 வயசு ஆயிடுச்சு, இன்னும் சைட்ல 2 வீல வச்சு இன்னும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சோ எது சப்போர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பெர்மனன்ட் ஆக்கிட்டோம். Are you guys getting what I'm saying? For example, if Abraham had told his relatives, hey, this God spoke to me, wanting me to leave my clan, leave my everything. If they're going to ask today's question, which is irrelevant to him anyways, right? Where is in the Bible? He'll be like, what Bible? I don't even know what Bible is. ஆபிரகாம் கர்த்தர் அவங்க கூட பேசுறான், சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்றேன், இது மாதிரி கர்த்தர் பேசியிருக்காரு, நான் எங்க அப்பா வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற கேள்வி, இன்னைக்கு ஜனங்க எது சொன்னாலும் கேட்கறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க ஆபிரகாம் கிட்ட பார்த்து எங்க சொன்னாரு, பைபிள்ல போட்டிருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆபிரகாம் என்ன சொல்லுவான்? பைபிளா அப்படின்னு ஒண்ணு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவான். If Moses said a burning bush spoke to me, மோசே சொல்றாரு எரிகிற முட்செடி, அந்த முட்செடி அக்கினில இருந்து அது நேரா என்கிட்ட பேசிச்சுப்பா அப்படின்னு மோசே சொல்றா வச்சுக்கோங்களேன். Do you think today's church will believe Moses? If some fellow comes and says a burning bush spoke to me, how many of you will believe without any questions?
Come on. Hey, Johnny is Papa. ஸோ இன்னைக்கு வந்து யாரோ வந்து சொல்றாங்க, ஒரு முச்செடி பார்த்தங்க பகபகன்னு எரிஞ்சிட்டு கிட்ட போனா ரெக்கடு கிட்ட பேசுச்சுங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்புவீங்க? கண்ணுக்கு முன்னாடி செய்யற மிரக்கலையே வந்து இவன் என்ன வச்சு பண்றான், ஏதாவது பண்றானா, எங்கிட்டாவது இது பண்றானா அப்படின்னு தான் புத்தி போயினே இருக்குது. உங்களை சொல்ல என் புத்தியே சொல்றேன். Okay. That's how mind is thinking. ஸோ இப்படிதான் நம்முடைய மூளை பாருங்க யோசிக்குது. Oh, because we've seen a lot of fake. ஏன்னா நிறைய போலியான விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம். Lot of fake. எக்கச்சக்கமான போலியான விஷயங்களை நிறைய பார்த்துட்டோம். Especially people who are desiring supernatural have found lot of fake. குறிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்டதை ரொம்ப அதிகமா வாஞ்சித்து தேடுறவங்க நிறைய இடங்கள்ல இப்படி வேஷம் நடிக்கிறது, போலியான விஷயம் நிறைய அனுபவிச்சிருக்காங்க, பார்த்திருக்காங்க. Right? People who love jewelry would encounter lot of fake. அதாவது யாருக்கெல்லாம் நகை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து நிறைய போலியான நகைகளும் அனுபவிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. Right? They'll go, you love it. So because you love it, there is a desire. So the guy knows, oh, you love jewelry, then he comes to, sir, இது வந்து அங்கிருந்து வந்தது சார் அப்படி சொல்லி he'll try to sell it to you. ஸோ நீங்க நகை ரொம்ப அதிகமாக நகை வாங்குவீங்க, நகை தேடுறீங்க, நகை எப்போ பார்த்தாலும் மைண்டில் நகை நகை அப்படின்னு ஓடுது அப்படின்னா ஈஸியாக உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஓகே மாட்டிங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போலியான நகையற்று வந்து இது அந்த ஊரில் தயாரிச்சது, இது அந்த ஒரு கோல்டு அப்படின்னு உங்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க, நீங்களும் நம்பி வாங்கிப்பீங்க. If you're like Pentecost, left all gold for heaven's road work. அதாவது நீங்க பெந்தகோஸ்தே அப்படியாக இருந்து நீங்க வந்து நகைலாம் நாங்க பூமியில போட மாட்டோம், பரலோகத்துல நாங்க நடப்போம் அப்படி. பரலோகத்துக்கு ரோடுக்கு தேவை, அதனால நான் இங்க யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, பரலோகத்தை for heaven's road work I send it all to heaven because I save my treasure in heaven. பரலோகத்துல ரோடு போட நிறைய கோல்டு தேவை, அதனால இங்க நான் கோல்டே தொட மாட்டேன், ஆகவே இங்க நான் வாங்க வேண்டிய கோல்ட பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு கோல்டு போடாத பெந்தகோஸ்து ஆட்கள். No fellow is going to come and try to fake you by selling you fake jewelry because he knows that you have got no interest in that. அப்படி நீங்க நகையே போடாத ஆளா அப்படி இருக்கும்போது யாருமே வந்து உங்களை வந்து நகை இப்படி போலியான நகை அப்படி ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களுக்கு நகை பிடிக்காது, நீங்க நகை போட மாட்டீங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். Because you don't have any interest in gold, and just because nobody tried faking you, that doesn't mean you're smart. அதாவது உங்களுக்கு தங்கத்து மேல ஆசை இல்லாததுனாலையும் யாருமே வந்து உங்களை தங்கத்தை அதை ஏமாத்தி விற்க அப்படிப்பட்ட அனுபவம் இல்லைனால நீங்க ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஸ்மார்ட் அப்படி கிடையாது. ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால ஏமாறாம இல்ல, தங்கத்து மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, அதனால உங்களை எவனும் திரும்பியே பார்க்கல, ஏமாத்துறான். புரியுதா புரியலையா? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப சேஃபா இருக்கோம், எவனும் நம்ம ஏமாத்தல. சொல்லு பக்கத்துல சொல்லு, ஏமாத்துறவன் கூட ஒன்னும் மதிக்க மாட்டான் பாருங்க. Similarly, when you're not hungry for supernatural at all, there is no way, you are thinking you're not deceived because you just go sit and listen to the word. You attend the service, you get up, you sit down, you get up, you sit down, and you come, you go to this prayer, that prayer. Oh, I'm very spiritual. அதே போலதான் நீங்க வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேடாத போது, அதை நாடாத போது, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, நான் போவேன், பிரசங்க கேட்பேன், இந்த கூட்டம் அந்த கூட்டம் எல்லா கூட்டத்திலும் போய் உட்காருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாமா? And I'm not deceived. நான் வந்து வஞ்சிக்கப்படலை, நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாமா இருக்கும். I'm very safe. நான் பாதுகாப்பா இருக்கேன். I'm not flaky because I don't go after flaky stuff. இது வந்து ஏமாத்துற இதெல்லாம் அப்படியே மாறுத விஷயமா இருக்கு, அதனால அதை தேடி நான் போல, எனக்கு இது போதும், வார்த்தை போதும் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாமா இருக்கும். I stick to the word and I just, நான் வார்த்தையை தான் பிடிச்சிருக்கேன், வார்த்தை என்ன சொல்லுதோ அதுலதான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க நிக்கலாமா இருக்கு. Probably I suggest that you are already deceived. அப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க.
Because the word that you are saying that you are standing upon, if you remove supernatural, there will be nothing in this book other than this cover, these two covers. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அப்படின்னு எடுத்து பைபிள்ல இருந்து நீங்க எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெறும் பைபிள் அட்டை தான் இருக்குமே ஒழிய வேற எதுவுமே இருக்காது. Every page has supernatural stuff. பைபிள்ல நீ எந்த பக்கம் திருப்பினாலும் எல்லா பக்கத்திலயுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். It is about ordinary people encountering God in a real way and bringing the reality of God into this realm for others to know that there is a God. சாதாரண மக்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை சந்தித்த சந்திப்பினாலே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு கர்த்தருடைய நிஜத்தை எப்படி கொண்டு வந்து காண்பித்தார்கள் என்பதை வேதத்துல எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கிறோம். John Wesley preached on his dad's tombstone. ஜான் வெஸ்லி அவருடைய அப்பாவுடைய கல்லறையில இருந்து நின்று பேசினாரு. He said, if you want to go inside the church, in front of the church, if you want to go inside the church, you will be in dead religion and you will also die. அவர் அவங்க கல்லறையில இருந்து அப்பாவுடைய கல்லறையில இருந்து சொல்றாரு, சபை வாசல் முன்னாடி நீ சபைக்குள்ள போனோம் அப்படின்னா நீயும் அதே போல மரித்த மதம் என்கிற இதுல நீ அப்படியே செத்து போயிடுவ அப்படின்னு சொல்ற. But if you're going to stand here and listen to me preach, you will experience God. ஆனால் இந்த இடத்துல இருந்து நான் பேசுறதை நீ கவனிப்ப, நீ பிரசங்கத்தை கேட்ப அப்படின்னா நீ நிச்சயமா கர்த்தரை அனுபவிப்ப அப்படின்னு சொல்ற. And he stood and preached. அப்படி கல்லறையில் நின்று தைரியமாய் பிரசங்கித்தார். 20,000 people gathered, 20,000 பேர் அந்த பிரசங்கத்தை கேட்க கூடினாங்க. experiencing the power of God. கர்த்தருடைய வல்லமையை எல்லாரும் அனுபவித்தார்கள். John Wesley was known for the power of God. ஜான் வெஸ்லி கர்த்தருடைய வல்லமைக்காக அறியப்பட்ட ஒரு மனிதர். But today go to an average Methodist guy and say, have you experienced the power of God? He'll be like, what of God? இன்னைக்கு ஒரு சாதாரண மெத்தடிஸ்ட் சபைக்கு போற ஒரு விசுவாசிக்கிட்ட நீங்க போய் கர்த்தருடைய வல்லமை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன 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 கர்த்தர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. We have attended church services, நாங்க சபை ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கோம், but the reality of God, ஆனால் தேவனுடைய நிஜம் that we don't know. அது நமக்கு தெரியல. But imagine, John Wesley was the guy and then it became Methodist. நல்லா கவனிங்க, ஜான் வெஸ்லி அவர் தான் அந்த மனிதன் தான் ஊழியத்தை செய்தார். அவருக்கு பிற்பாடு தான் மெத்தடிஸ்ட் என்கிற பெரிய ஸ்தாபனம் உருவாச்சு. What begins as an encounter can become religion very quickly. எது ஒரு சந்திப்பாக அனுபவமாக நிஜமாக ஆரம்பிக்கிறதோ மிக வேகமாக அது அப்படியே அடங்கி ஒரு மதமாய் மாறிவிடுகிறது. Started with Moses, became Judaizer. மோசே என்கிற அந்த மனிதனிலிருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு பிற்பாடு அப்படியே பாத்தீங்கன்னா யூத மதமாய் மாறுகிறது. There is this funny story in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஒரு கதை இருக்கு. Right? It's funny. Sadly, painfully funny. ரொம்ப துக்கக்குரிய ஒரு கதையா இருக்கு. There is this king, Josiah. Right? He became king when he was 8 years old. 8 வயசா இருக்கும் போது இந்த ஜோசியா ராஜா யோசியா ராஜா வந்து பையன் ராஜா 8 வயசா இருக்கும்போது. Okay? And then he grows up and then he brings the reform. He is one of the reformers. அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்றான். மறுமலர்ச்சியாளர்களில் ஒருவனாகவும் அவன் கருதப்படுறான். He is breaking all the foreign gods that was in Jerusalem, and people Israel have really strayed against, away from God, going after Baal. பாகால் தெய்வத்துக்கு பின்பாக வழிபட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்துலயும் விக்கிரகங்களை கட்டி கோயில்களை கட்டிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப வைராக்கியமா அந்த சிலைகளை அந்த அந்த பாகாலுடைய வழிபாடு இடங்கள் எல்லாம் உடைச்சு இடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். Then at a particular time he calls a guy and gives him some fund and says, restore the temple. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போதுமான பணத்தை கொடுத்து போய் ஆலயத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுக்குறான். Few years into his reign. அதாவது அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷத்துல இது பண்றான். And the guy goes and takes money and goes to the
priest there and gives king has asked to restore the building. இப்போ இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜா அப்படி சொல்லியிருக்கனால போறாரு, அங்க இருக்கிற ஆசாரியன் கையில இந்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொடுத்து ராஜா ஆலயத்தை மறுபடியும் மீட்டெடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதை அந்த ஆசாரியன் கிட்ட சொல்றாரு. So this guy calls a lot of workers, laborers, and he is trying to clean up the temple, restore the temple. So imagine how it would have been. Then all of a sudden, he finds a book, and the Bible says he handed it over to that guy, and that guy comes and gives to the king. And the priest says, "Oh, we have found the book of the law." இப்போ இந்த ஆசாரியன் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வச்சு ஆலயத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் சுத்தமாக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகம் கிடைச்சோன்னே அந்த புத்தகத்தை எடுத்து அந்த வந்த மனிதன் கையில் அந்த மனிதன் ராஜா கையில் கொடுக்குறாரு. அந்த புத்தகம் பார்த்தா, ஓ இது கர்த்தருடைய வேத புத்தகமாச்சே அப்படின்னு கர்த்தருடைய புத்தகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஆச்சரியமா அதை பார்க்குறாங்க. தலைவர் ஆனால் அவர் தான் பாஸ்டராக இருந்திருக்காரு அந்த காலத்தில். அவர் புக் ஆஃப் த லாவே இல்லாமல் நடத்தின்னு இருக்காரு சர்வீஸ். ஸோ நியாய பிரமாணம் அந்த புத்தகமே right? My goodness, for so many years they were just caught up, and there were seasons where they had services when the Ark of the Covenant was not there, right? இது எதுவுமே இல்லை, புத்தகம் இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லை, ஆனாலும் அவங்க ஆராதனை கூட்டம் இதெல்லாம் நடத்திட்டு தான் இருந்தாங்க. So there are seasons when the book of the law is not there. There are seasons when the Ark of the Covenant is not there, but the service is continuing. All poha podradhu ellam, everything, sacrifice, everything is happening. All the form of religion is happening, but the reality of God's presence was missing. நியாயப்பிரமாண புத்தகம் இல்லை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லை, ஆனால் ஆசாரியர்கள் அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் அவங்க என்னென்ன வேலை பண்ணாமோ மதத்தின் அடிப்படையில் அவங்க பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய நிஜம் அங்கே இல்லாமல் இருந்துச்சு. Look at somebody and say, don't deceive yourself being stuck in a Christian religion without the reality of God. கர்த்தருடைய நிஜம் என்கிற உண்மை இல்லாம கிறிஸ்தவ மதம் என்கிற ஒன்றுக்குள்ள நீங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க, வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க அப்படின்னு பக்கத்துல சொல்லிடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீயும் வஞ்சிக்கப்பட்டுறாத. சேஃபா இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஏமாந்துட்டியான்னு கேளுங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நான் பாதுகாப்பா இருக்கேன். என்னை எவனும் ஏமாத்த முடியாது. ஏன் ஏற்கனவே நீ ஏமாந்தா இருக்கு. ஸோ நீ இப்போ ஏமாந்து இருக்கும் போது உன்கிட்ட உண்மையாக சொல்கிறவன் உன்னை ஏமாத்துற மாதிரியே உனக்கு ஃபீல் ஆகும். ரைட்? when you're already deceived, when somebody is trying to come and tell you the truth, it will look like they are trying to deceive you now. நீங்கள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருக்கிறதுனால ஒருத்தர் உங்க உண்மையை சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அவரு பொய் சொல்றாரு, நம்மளை ஏமாத்த பார்க்கறாங்க அப்படின்னு தோணும். Are you getting what I'm saying? There are people, whenever people were going and getting stuck into religion, there was a move, then they get stuck into religion. The move of God happens, then they get stuck into religion. நீங்க வேதத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா, சரித்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசைவு வரும். அந்த அசைவுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மதம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள மாட்டிப்பாங்க. ஒரு அசைவு நடக்கும், ஒரு எழுப்புதல் அசைவு அப்படி வரும், அப்படியே அமைதியாகி அப்படியே ஒரு மதத்துக்குள்ள போய் மாட்டிப்பாங்க. Sad, and we never learn from history. இது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். இப்படி சரித்திரம் நடந்திருக்கு, நம்மளும் சரித்திரத்திலிருந்து அதை படிக்கிறதும் இல்லை, அதை கத்துக்கிறது இல்லை. We don't learn the lesson. அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. We are hungry for a move. ஒரு அசைவுக்காக, ஒரு எழுப்புதலுக்காக நம்மளும் பசியா இருக்கிறோம். But if the move happens, is your heart in its rightful place so that you will not turn it into a religion again? ஒரு அசைவு வந்துட்டா, நடந்துருச்சு அப்படின்னா அந்த அசைவை பெற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்தை சரியான நிலையில் வைத்து நீங்களும் மதம் என்கிற ஒன்றுத்துக்குள்ள திரும்ப போய் மாட்டிக்காம இல்ல மதமாக்கிடாம இருக்க முடியுமா? There was this guy who could see only in one eye. ஒரு மனுஷர் இருந்தாரு, அவர் ஒரு கண்ணில் மட்டும்தான் அவருக்கு பார்வை. His name is William Seymour.
அவருடைய பேர் வில்லியம் சீமோர். Sad. His name is Seymour, but he could see only one eye. அவர் பேர் என்னமோ சீமோர் தான், ஆனா அவருக்கு ஒரு கண்ணில் தான் பார்வை. Right? He's a black guy. அவர் ஒரு கருப்பு மனிதர். And he goes in Azusa Street to the church. இப்போ அசூசா ஸ்ட்ரீட் அந்த இடத்துல சபைக்கு போறார். And he says, I feel like praying for the baptism of the Holy Spirit. அவர் அங்க போய் சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகத்திற்காக ஞானஸ்தானத்திற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் உணர்த்தப்படுறேன். And they say, no. You're a black guy. Don't come inside the church. சபை என்ன பண்ணிருச்சு, நீ கருப்பன், அதனால நீ எங்களுக்குள்ள சபைக்குள்ள வரக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லை, போன்னு துரத்தி விட்டான். So he, along with few other black women, he goes to the other end of the Azusa Street and finds a barn and cleans the barn. இப்போ இவரும் கூட இருக்கிற சில சகோதரிகள், கருப்பின சகோதரிகள் சேர்ந்து அசூசா தெருவினுடைய அசூசா ஸ்ட்ரீட்னுடைய இன்னொரு முக்கில் போய் அங்கே ஒரு தொழுவம் இருந்துச்சு, அந்த தொழுவத்தை சுத்தம் பண்ணி அங்கே ஜெபிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. Full of cattle dung. அங்கே ஃபுல்லாக மாட்டு சாணி எல்லாம் கிடக்குதாங்க. So they clean. அதெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. And he has a shoe box. அவர்கிட்ட ஒரு ஷூ பாக்ஸ் இருந்துச்சு. And he would keep that and put his head inside that shoe box. அந்த ஷூ பாக்ஸ் அப்படி வச்சுட்டு அந்த ஷூ பாக்ஸ்க்குள்ள தன்னுடைய தலையை அப்படி உள்ள விட்டுருவார். And he was praying, Lord, baptize us with your Holy Spirit and power. அப்படி தலையை உள்ள விட்டுட்டு ஜெபித்து என்ன ஜெபமா இருந்துச்சுன்னா, எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எங்களை அபிஷேகியும், எங்களை ஞானஸ்நானம் செய்யும் என்று அவர் ஜெபித்தார். And he would not put his head out. அப்படி அந்த பாக்ஸுக்குள்ள போட்ட தலையை அவர் வெளியே எடுக்க மாட்டார். And he was praying. அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். Then 1906, one day the Spirit of God fell and the Azusa revival broke out. 1906 வருஷம் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கினார். அப்பொழுதுதான் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எழுப்புதல் என்று ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்தது. Things can really quickly turn into religion. இப்படி துவங்குகிற கர்த்தருடைய வல்லமை செயல்கள் வேகமாகவே மதம் என்கிற ஒன்றாய் மதத்திற்குள்ள போய் அதை மதமாக்கிடுறாங்க. In the late 18th century, there was this guy called John G. Lake. 18வது நூற்றாண்டுல ஜான் ஜி லேக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். Right? And many of his family members were dying. அவருடைய குடும்பத்துல இருந்த நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. And his legs were so crooked. அவருடைய கால்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோணலா, அப்படியே கோணல் மணலா இருந்துச்சு. His brothers was crooked. அவங்க சகோதரருடைய கால்களும் அப்படிதான் இருந்துச்சு. He writes, my legs were crooked as crooked can be. அவர் எப்படி எழுதுறாருன்னா, என் கால் எப்படி கோணலா இருக்க முடியும், குறுக்கி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா கால் இருந்துச்சு. And people were just dying in my family. என் குடும்பத்தினர் எல்லாருமே செத்துக்கிட்டே இருந்தாங்க. And I knew I am the next in line. எனக்கு நல்லா தெரியும் அடுத்து சாவ போறது நான் தான். But I needed an answer. ஆனா எனக்கு ஒரு பதில் வேணும். And I looked, who can deliver me? என்னை யார் காப்பாற்ற முடியும், என்னை யார் விடுவிப்பார் அப்படின்னு தேடினேன். And they said Alexander Dowie. அவங்க சொன்னாங்க, அப்போ கேள்விப்பட்டேன், அலெக்சாண்டர் டோவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. Right? 80% of the people here will have no clue about any of the names that I'm saying. இங்க இருக்கிற 80% பேருக்கு நான் சொல்ற பேர்லாம் ஏதோ அப்படின்னு ஒண்ணுமே நிறைய பேருக்கு தெரியாது. 80%. இன்னைக்கு இப்படிதான் இருக்கு சர்ச்சோட நிலைமை. Alexander Dowie. So he goes to Alexander Dowie. So இப்போ ஜான் ஜி லேக் என்ன பண்றாரு, அலெக்சாண்டர் டோவி கிட்ட போறார். And he lays hands on him. அலெக்சாண்டர் டோவி இவர் மேல கையை வைக்கிறாரு. And then John G. Lake writes, ஜான் ஜி லேக் எழுதுறாரு, I walked out of the building like a Christian straight. அவர் சொல்றாரு, நான் அவர் கை வச்ச உடனே அந்த பில்டிங்ல இருந்து வெளியே நடந்த போது என்னுடைய கால்கள் மிகவும் நேராக, I started walking like a Christian. கிறிஸ்தவன் நடப்பது போல நேரா நடக்க ஆரம்பிச்சேன். I was walking like a devil before that. அதுக்கு முன்னாடி நான் பிசாசு மாதிரி அப்படியே கோணல் மானலா நடந்துகிட்டு இருந்தேன். Then he says, any unChristlikeness in your body has to be judged. அப்போ அவர் அப்படி எப்படி எழுதுறாருன்னா, கிறிஸ்து அல்லாத எது உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் அது சரி செய்யப்படணும், அது ஆக்கினைக்குள்ளாக்கப்படணும் அப்படின்னு எழுதுறார்.
I'm having these, dot stuff, like little, I don't know what the hell it is. I don't even want to know what it is. Some warts kind of a stuff. அது வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா ரெட்டா இருக்கிற ஒன்று. Right? Yesterday I was wearing a t-shirt. நேற்று வந்து டிஷர்ட் போட்டிருந்தேன். I was meeting a couple. ஒரு தம்பதியரை பார்த்துருந்தேன். They said, what is this? அப்போ அவங்க பார்த்து கேட்டாங்க, என்னது இது அப்படின்னு கேட்டாங்க. Then only I realized, since it's not bothering me, I'm accommodating it. எனக்கு அது ஒரு பெரிய பொருட்டா இல்லாதனால, எனக்கு அது ஒன்றுமே வலியோ எதுவுமே இல்லை, அதனால நான் அதை கண்டுக்கவும் இல்லை. ஸோ நான் அது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நானே அது அலோவ் பண்ணுறேன். No, look at something. No. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இல்லை. You have to decide you will not accommodate anything that is un-Christ-like in your body. கிறிஸ்து அல்லாத, கிறிஸ்து சம்பந்தம் இல்லாத எதுவும் என் உடம்புல இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணியே ஆகணும். See, the problem is a worst sinner has done this, done that, all kind of sin, and if he comes running inside, ஒரு கொடூரமான பாவின்னு வச்சுக்கோங்கன்னா, எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அவன் இப்போ திடீர்னு அப்படி உள்ள அப்படி வரான்னு வச்சுக்கோங்க, and he says, I want to be saved. இப்போ அவ்வளோ மோசமான பாவி உள்ள வந்து நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேட்குறான். Will Jesus forgive me? இயேசு என்ன மன்னிப்பாரா? What will we tell him? நம்ம என்ன சொல்லுவோம்? If I'm going to ask the question, how many of you believe that Jesus will forgive his sin? What will he tell? என்னங்க சொல்லுவீங்க? இதுலயே உங்களை பார்த்தா இது முதலுக்கே மோசமா போயிடும் போல இருக்கு. என்ன சொல்லுவீங்க? எஸ் அப்படி சொல்லுவீங்க. எத்தனை பேர் என்னுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பா நம்புறீங்கன்னு கேட்டா நீங்க எல்லாரும் எஸ்ன்னு சொல்லுவீங்க. Yeah? And if I'm going to ask, when will he forgive? எப்போ அவர் மன்னிப்பாரு அப்படின்னு கேட்டேன்னா, now. இப்போ. Then what should he do to forgive? மன்னிப்பு பெறுறது, மன்னிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும்? Just ask. கேளு. Right? Another guy comes very twisted, tumor here, tumor there, and says, I want to be healed. இப்போ இன்னொருத்தர் உள்ள வராரு, அவர் பார்த்தா அப்படியே கை கால்லாம் அப்படியே கோணல் மானலாம் இருக்கு, கட்டி இங்க அங்க உடம்பே சரியில்லை, அவர் வந்து சொல்றாரு எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். And I'm asking, how many of you believe that this guy can be healed? இப்போ நான் கேட்கிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மனுஷன் இப்போ சுகத்தை பெறுவான் அப்படின்னு? I'm not sure. அப்படி அதை பார்த்து கேட்டோம் அப்படின்னா உடனே இல்லையே சுகம் கிடைக்குமான்னு தெரியலையே, டவுட்டா இருக்கே. Neither are you sure, as a preacher, neither am I sure. அதாவது நீங்களும் நடக்குமா தெரியல, பிரசங்கியார் எனக்கும் ஆஹா நடக்குமா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தெரியல. Years ago, the first time I saw a deaf opened, the guy believed, the translator believed, I couldn't believe. இந்த வருஷம் முன்னாடி ஒரு செவிட்டு காது ஜோம் பண்ணி சுகம் ஆயிடுச்சு. In Punjab. பஞ்சாப்ல காது கேட்காதவங்க சரியாயிடுச்சு. காது கேட்காதவன் அவன் நம்பிட்டான் சரியாயிடுச்சு அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் அவரும் நம்பிட்டாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. நான் கேட்குறேன் திரும்ப, உண்மைக்கே கேட்குதா? அவன் சொல்றான் டிகே சார்ன்றான். டேய் ஒழுங்கு உண்மைக்கே கேட்குதுன்னு சொல்றீங்க. ஆமா டிகேன்றான். உன்னை டிரான்ஸ்லேட்டர் என்ன பார்த்து சொல்றான், நம்புங்க சார்ன்றான். நான் சொல்றேன் உனக்கு தெரியாதுயா, இதுதான் முதல்ல நான் பாருங்க, நீ நல்லா நான் செக் பண்ணிக்கிறேன் முதல்ல. ப்ரீச்சருக்கு நம்பிக்கை கிடையாது, வர்றவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் இப்படி ஆயிட்டோம்? எப்படி இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்? எங்க ஆரம்பிச்சோம்? பக்கத்து சொல்லு, எங்க இருந்த நீ? Where were you? எப்படி ஆரம்பிச்ச நீ? How you started? நீ இல்ல சொல்ல, கிறிஸ்டியானிட்டியை சொல்றேன். டே ஆஃப் பென்டிகாஸ்ட்ல ஆரம்பிச்ச நீ இப்படி பெந்தேகோஸ்தாவே உட்கார்ந்திருக்கே அப்பா. And John G. Lake goes to South Africa. இப்போ ஜான் ஜி லேக் தென்னாப்பிரிக்கா போறாரு. Man, he demonstrates healing like nobody's business. அதாவது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமாய் அற்புத அடையாளங்கள் சுகத்தை அவர் பயங்கரமா செயல்படுறாரு. கர்த்தருடைய சுகத்தை கட்டவிழ்க்கிறார். The power of God is made manifest in a different dimension. வித்தியாசமான ஒரு கோணத்தில் கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ளிருந்து வெளியரங்கமாகிறது. He challenges the witches, the hypnotists and the scientists.
விஞ்ஞானிகள், மந்திரவாதிகள், பில்லி சூனியம் செய்கிறவர்கள், அப்புறம் மூல செலவை செய்கிற ஹிப்னாட்டிஸ்ட், அவங்களையும் சவால் விட்டு பயங்கரமான அற்புதங்களை செய்கிறார். He will ask the reporters to come, the medical professionals to come and ask them to bring their equipments and put it on them and check. And he says, when I lay hands, see what happens to the germs. பத்திரிகையாளர்கள் செய்தியிலிருந்து ஆட்களை கூப்பிட்டுட்டு வியாதியாக இருக்கிறவங்க மேலே அந்த ஜெர்ம்ஸ், அந்த டைமில் இருந்து இந்த வைரஸ், அந்த ஜெர்ம்ஸ் எடுத்து போடுவாங்க அவங்க கையிலையோ அவங்க உடம்புல. நான் கையை வைக்கிறேன், இப்போ அந்த கிருமிகளுக்கு என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லி சோதிக்கவும் செய்தார். He with bare hands, dealt with so many patients during the bubonic plague in Africa. அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு வாதை வந்தபோது அந்த நாட்களில் அநேக நோயாளிகளுக்கு அவர் வெறும் கைகளால தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். And he writes, when I came home, I never sanitized my hands. அவர் எழுதுறாரு, நான் வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய கைகளை நான் சானிடைஸ் பண்ணல, பெருசா அப்படி சுத்தம்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றார். I never once caught a fever, never once transmitted the fever to anyone. I was not a germ carrier, I was a glory carrier. அவர் சொல்றாரு, ஒரு தடவை கூட எனக்கு ஜுரம் வரல, நான் யாருக்கும் என் ஜுரத்தை பரப்பல, நான் ஒருபோதும் ஒரு கிருமியையும் என் சரீரத்தில் நான் சுமக்கல, நான் கிருமியை சுமக்கிறவனாய் அல்ல, மகிமையை சுமக்கிறவனாய் இருந்தேன்னு சொல்றார். He takes the foam from somebody's mouth. யாரோடைய வாயிலிருந்து வர அந்த எச்சி, அந்த நுரையை அப்படியே கையில் எடுக்கிறார். And he brings it under the microscope and says, check. மைக்ரோஸ்கோப்ல அந்த வாயிலிருந்து வர அந்த நுரை, அந்த இதை அப்படி எடுத்து மைக்ரோஸ்கோப்ல விட்டு இப்ப செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. They are alive. The moment it is in his hands they are dying. அந்த கிருமிகள் அது உயிரோட இருக்கு, ஆனா அவருடைய கையில அதை பார்க்கும்போது அவர் கையில் அந்த கிருமிகள் செத்து போகுது. And he says, I'm the graveyard of sickness. அவர் சொல்றாரு, நான் வியாதியின் கல்லறையா இருக்கிறேன். This is John G. Lake. இது ஜான் ஜி லேக். He came back and started the healing rooms in Spokane. ஸ்பொக்கேன்ல ஹீலிங் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றை ஆரம்பித்தார். And so much so, when another plague was coming in that region, the governor of that city declared Spokane as the healthiest city. இன்னொரு தொற்று நோய் பயங்கரமாய் பரவிக்கிட்டு இருந்தபோது அந்த ஸ்பொக்கேனுடைய நகரத்தினுடைய கவர்னர் ஸ்பொக்கேன் அந்த நகரம் மிக பாதுகாப்பான, சுகமான, ஆரோக்கியமான நகரம் என்று அந்த தொற்று நோய் பரவிட்டு இருந்த காலத்தில் அறிவித்தார்கள். And they declared it in the newspaper, it is because of John G. Lake's healing rooms in Spokane. செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியில் வந்தது, இது எப்படி நடந்துச்சுன்னா ஜான் ஜி லேக் என்கிற ஒரு மனிதனுடைய ஹீலிங் ரூம்ஸ்னால இது நடந்தது அப்படின்னு செய்தித்தாளில் வந்துச்சு. So John G. Lake received it from Alexander Dowie. இப்போ ஜான் ஜி லேக் இதை அலெக்சாண்டர் டோவி கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறார். But during the times of Alexander Dowie, there was another lady who was moving in the glory of God. அலெக்சாண்டர் டோவி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே இன்னொரு பெண்மணி கர்த்தருடைய மகிமையில பயங்கரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். You might be wondering, what am I doing? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்னடா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு? I am talking of the wondrous works of God. நான் தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். I am saying, remember the wondrous works of God. கர்த்தருடைய ஆச்சரியமான கிரியைகளை, செயல்களை நினையுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். It is time to remember the wonders of God and hunger for it, because God wants to multiply it in our days. கர்த்தர் செய்த எல்லா ஆச்சரியமான கிரியைகளை நினைத்து அதற்கான பசியோடு நாம் இருக்கும்போது இந்த நாட்களில், வரும் நாட்களில் அதை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்க போகிறோம். If you are hungry, tonight is your night. You will not go out just as you came. You will go out as the graveyard of sickness. நீங்க பசியா இருப்பீங்கன்னா இது உங்க ராத்திரி, இது உங்க நாள். எப்படி நீங்க வந்தீங்களோ அதே போல நீங்க வெளியே போக மாட்டீங்க. நீங்களும் வியாதியின் கல்லறையாக இங்கிருந்து கடந்து போவீர்கள். How many of you believe that you will become the graveyard of sickness? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு அது வேணும்? நான் ஒரு வியாதியின் கல்லறையா இருப்பேன். No
pain tolerated in your body. என் உடம்புல எந்த ஒரு வலியையும் நான் சகித்துக் கொள்வதில்லை. No sickness tolerated in your body. எந்த வியாதியும் என் உடம்புல நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், அதை சகித்துக் கொள்ள மாட்டேன். Why Christianity believes in the forgiveness of sin but do not believe in healing as much as we believe? When it comes to healing, we think God plays inky pinky ponky, father had a donkey. Right? So what does Pentecostals say when it comes to healing? We can, the general will of God is he wants to heal. But specifically, if you have to come and ask, we have to find out if it is his will. இன்னைக்கு கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் நம்புற கிறிஸ்தவம், சுகம் அப்படின்னு வரும்போது மட்டும் சுகம் எல்லாருக்கும் சுகமாக தான் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட நபர் அப்படின்னு வரும்போது அது கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டருக்கு உண்மையாகவே இவங்களை சுகப்படுத்த விருப்பமா, இல்லை ஏதாவது காரணத்துக்காக அவரே கொடுத்துருக்காரா, வந்திருக்கா, போகுமா போகாதா அப்படின்னு தெரிந்து அறிந்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஆஸ்பத்திரிக்கே போய் ஜெபம் பண்ண போறீங்க. Even if you go to a hospital for prayer, அங்க போய் பார்க்குறீங்க, you go and see. பார்க்க ஓகேவா இருந்தா நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்துருவீங்க. If that person is normal, without tubes, nothing, he's just laying there, some a mild sickness, you will just pray powerfully and he'll come. ஜெனரல் வார்டுனா நல்லா பவர்ஃபுல்லான இருக்கும் பிரேயர். If you go to a general ward, your prayer will be so powerful, you'll pray and come. ஐசியூ வார்டில் அப்படியே டியூபு கீப்புலாம் வச்சு கீங் 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 கீன் சவுண்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களை பார்த்து எல்லாம் வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கணும்னு, ரைட்? போய் சைலண்ட்டாக நின்றுட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு பெருமூச்சு அப்படின்னு விட்டுறலே அவன் மூச்சு போயிடும். அப்படியே நம்பிக்கையே இல்லை போல இருக்கு. ஏன் ஐசியூ காரணங்கள்லாம் பிழைக்கிறானுங்கன்னா ஜெபம் பண்ணுற மூஞ்ச பார்க்காத அளவுக்கு அவன் கோமால இருக்கிறனால. ஜெபம் பண்ணுறவன் மூஞ்ச பார்த்துட்டான்னு வைங்க, அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் கீன்னு போயிடும். போயிட்டு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே மேலே அப்படியே பார்த்து உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய சித்தத்துக்கு I commit him to your will. That means you are saying it's your kill. Slap someone and say that's the most foolish prayer that you can ever make. பக்கத்துல தட்டி அடிச்சு சொல்லுங்க, இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு ஜெபமா இருக்க முடியும். இவ்வளோ பண்ண பிறகும் இவனுங்க இன்னும் 2000 வருஷம் கழிச்சு என்னதான் கேட்டுட்டு இருக்கானுங்க? ஆண்டவரே இது உமக்கு சித்தமா. ஏன்னா ஒருத்தன் தெரியாம கேட்டுட்டானா, என்னது சித்தமா. ஒரு குஷ்டரோகி வந்து என்ன பண்ணிட்டானா இயேசுட்ட, நான் சுகமாகிறது உமக்கு சித்தமா. அவன் தெரியாம கேட்டாங்க, அவனே இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் 2000 வருஷமா. தெரியாம கேட்டேன். இவனுங்க என் லைனை பிடிச்சிக்கிட்டு உயிரை வாங்குறானுங்க. அதுக்கு அடுத்த லைன்லயே எனக்கு சித்தம் உண்டு நீங்க சொன்னதை விட்டுட்டானுங்க. நான் சொன்னதை பிடிச்சிக்கிட்டானுங்க, நீங்க சொன்னதை விட்டுட்டானுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, இயேசு சொன்னதை விட்டுட்ட, குஷ்டரோகி சொன்னதை பிடிச்சிக்கிட்டேப்பா. சித்தம் தான் வராதுன்னார. டேய் சித்தமா குத்தமான்னு இருக்க, சித்தம் தான்டா அப்படின்னு தொட்டார்ல, அந்த இயேசுவை தானே நம்ம கும்பிடுறோம். An audacity has to come. அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு தைரியம் நமக்கு துல்லியமா வரணும். A hatred has to arise within you. உங்களுக்குள்ள அந்த வியாதிக்கு விரோதமான அந்த வியாதி மேல ஒரு வெறுப்பு வரணும். Against poverty, against sickness, against death, against the things that are not in the life of God, there has to be a hatred in you. வறுமையை பார்த்து, வியாதியை பார்த்து, மரணத்தை பார்த்து, தேவனிடத்திலிருந்து வராத எதையும் பார்த்து உங்களுக்குள்ள ஒரு கொடிய வெறுப்பு அதன் மேல வரணும். It's a foul spirit. அது ஒரு துஷ்ட ஆவி. Today we might give all fancy names to it. இன்னைக்கு நிறைய பேரெல்லாம் அதுக்கு சேர்த்து நம்ம வச்சுக்கலாமா இருக்கும். But the Bible says Jesus rebuked the demon of deaf and dumb and asked it to leave.
ஆனால் வேதத்தில் பார்க்குறோம் இயேசு அந்த செவிட்டு ஊமையின் ஆவியை கடிந்து கொண்டு போ வெளியே என்று சொன்னார்னு பார்க்குறோம். Look at somebody and say, don't give fancy names for demons. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு அசுத்தாவிகளுக்கு உங்களுக்கு பிடிச்ச நல்ல அழகான பேர்லாம் வச்சிடாதீங்க. Rheumatoid arthritis. It's a foul demon. I'm telling you. I was just reviewing all the prophetic words last couple of weeks that I have received. Years ago itself, different people have prophesied over me about special authority over arthritis and cripples. And I was like, okay, whenever God has to do it, let him do it. That's how I left it. I forgot the prophetic word. அந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, மறந்தே போச்சு. அந்த வீடியோ பார்க்கும் போது தான் அது ஏன் இப்போ இந்த தடவை நான் ராம்பாபுனை மீட் பண்ணிட்டு வரும்போது அவர் கையை பிடிச்சி சொன்னார், பார், கிரிப்பிள்ஸ், ஆர்த்தரைட்டிஸ், டீமன்ஸ், இந்த 3 கேஸ் உங்ககிட்ட வந்ததுன்னா கண்ணு மூடிட்டு பண்ணு, இட்ஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாரு. டெஃப், பிளைண்ட். So anyone with, pain that you are thinking might, it looks like arthritis or some nonsense, where you're beginning to have pain in the joints while you are opening a jar, you're having pain here or something like that, or while sitting and getting up, your knee is playing drums. You're hearing that sound and all these things. If anyone like that, I want you to stand. உங்கள் கையில் வலி இருக்குது, ரிஸ்டில் வலி இருக்குது, இல்லை ஜாயின்ஸில் வலி இருக்குது, இல்லை விரல்களில் வலி இருக்குது, முழங்காலில் வலி இருக்குது, காலில் வலி இருக்குது, இல்லை உட்காந்து எழுதும் போதெல்லாம் முட்டியில் அங்கங்கே சவுண்டு கேட்குது, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ எழுமுங்க. Come. Anything with related to joints or anything. அதாவது ஜாயின் சம்மந்தப்பட்ட எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கே ஏதாவது வலி இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வாங்க. லெக் பேக் சைடு இந்த முட்டிக் பேக் சைடு பெயினாக இருக்குது, நடக்கும்போது வைக்கிறம் போது எல்லாமே. Now you are having pain. இப்போ Pain. Okay. Hand pain, veins pain. Where is it paining? வெயின்ஸ். Okay. இப்போ ஜஸ்ட் காரில் வரும்போது கூட என் பிளாங்கெட் கூட நான் எடுக்க முடியல. ஜஸ்ட் இப்போ பெயினாக இருந்துச்சு, அதனால நான் சும்மா இப்படியே உக்காந்துட்டேன் இந்த பெயின்னால. I speak to the foul demon. Amen. Spirit of infirmity, leave. I speak to your joints, I speak to the nerves, I speak to the veins, I speak to the muscles, from the crown of your head till the tip of your toe. As I lay my hands on you, the power of God shall set everything right. In the name of Jesus. Be made whole. In the name of Jesus. I want you to check. Okay? Do something what you cannot do and keep checking. இப்போ உடனே உங்களால் என்ன பண்ண முடியலையோ அதை பண்ணுங்க. ரிலீஃப் ஆயிடுச்சு, கர்த்தருக்கு நன்றி. பண்ணுங்க. பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல, வரும்போது கூட டீ இந்த கப்பில் தான் குடிச்சிட்டேன் நாங்க. அப்படி வழி ஒரு கொடுங்க, இவங்க இந்த கப்பில் கொடுங்க, அப்படி குடிக்கிற நல்லா இப்படி பண்ணுங்க. நல்லா அந்த கை வச்சு மூடி மாட்டுங்க. நல்லா மாட்டுங்க, தரங்க. ஏதாவது வலிக்குதா? இல்லைண்ணா, கொஞ்சம் ஸ்லைட்டாக வலிக்குதா? ஒன்றுமே இல்லை. நான் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டார் எங்கள் ஹஸ்பண்டு. நான் அவருக்கு சொன்னால் ஏதாவது திட்டுவார், கை வலிக்குதான்ட்டு. நான் போய் அங்கே உக்காந்துட்டு இந்த கையில் தான் நான் டீ சாப்பிட்டுட்டேன். இந்த கை ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நான் இப்படியே வந்துட்டு சைலண்ட்டாக இந்த கை கூட அடுக்க முடியல, கிளாப்ஸ் பண்ண முடியல. இப்படியே உக்காந்துட்டு இப்படி அண்ணன் பண்ண முடியல என்னால். கடவுள் ரொம்ப அதிசயம் பண்ணிட்டேன். நல்லா பண்ணு.
நான் காரில் வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் இந்த மீட்டிங்க்காக ரொம்ப நாளில் நான் போனோம் கண்டிப்பாக சொல்லிட்டார். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஆந்திராலேருந்து வர்றேங்கன்னா நான் நார்மலாக எனக்கு இந்த கை தான் அப்பப்போ வலிக்குது ப்ராப்ளமும். பட் சடனாக இந்த கை ரொம்ப வலிச்சு நான் காரில் வந்து ஜஸ்ட்டு நான் இந்த துப்பட்டி எதுனா சொல்லுவாங்க ஷால் கூட எடுக்க முடியல. பாப்பா அந்த ஷால் எடுத்து கொடு, என்னால் கை கூட வரலன்னு பாப்பா எனக்கு குளிராக இருந்துச்சுன்னா நான் அந்த அந்த ஷால் போட்டுட்டேன். இப்போ நல்லா மூவ் பண்ணுங்க. ஓகே, குட், ஃபேன், ஆல் குட். இப்படி வண்டி ஓட்டுற மாதிரி பண்ணுங்க. ஓகே, கம் ஆன், கிவ் glory to God. Amen. Glory. But what I want you to know, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, you have power over this. It's இதன் not that மேல- I have power over this. I didn't come to show you that I have power over this. I came to show you that you have power over this. அதாவது If நாங்க I came here to show you that I have power over this, then I have failed. இதன் மேலே எனக்கு வல்லம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் வரல. ஒருவேளை இதன் மேலே பார்த்தீங்களா நான் ஜபிச்சேன் சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த வல்லமையை காட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு அதன் மேலே வல்லம் இருக்கு. Okay? Not only in your own body. உங்க சரீரத்தில் மட்டும் இல்லை. Anyone with pain around you, they are not safe. உங்களை சுற்றி யாருக்கு கையில் வலி உடம்புல வலி இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சுகமாக இருப்பீங்க. And those demons have to leave the moment you say. நீங்க சொன்ன உடனே நீங்க கை வச்ச உடனே அந்த பிசாசுகள் கண்டிப்பா ஓடித்தான் ஆகும். Check. How much is there? Slide. Johnny, yes, Papa. நல்லா செக் பண்ணிட்டேன். இல்லை சீரியஸாக நான் ஒரு 12 இயர்ஸாக அந்த பெயினில் இருந்தேன். அதுக்காக டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன உடனே வந்தேன். சீரியஸ்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் செக் பண்ணி பார்த்துறேன், அந்த பெயின் இல்லை. 12 years. 12 years you had pain. Come on. Give glory to Jesus. Amen. See, we might be thinking, oh, it is just knee pain. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லு, இது என்ன முட்டு வலி தானே, வலின்றது அவனுக்கு வந்தாதான் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோம் பண்ணேண்ணா, நீங்கள் தான் அங்கே பொன்மார் தான் வந்தீங்களா? பொன்மார் வந்தீங்களா? ஜோம் பண்ணேண்ணா. அப்போ வலி போச்சு, இப்போ திரும்ப வந்துருச்சா? இதுதான், புரியுதுங்களா? இப்போ எனக்கு இது மேலே அதிகாரம் இருக்குன்னு தெரியுதுன்னா ஒவ்வொரு தரையும் நீங்கள் யார்கிட்ட வரணும்? ஏன்ட்ட வரணும். நான் ஜோம் பண்ணேன், வலி போயிடுச்சுன்னாங்க. அப்போ எல்லாம் வந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, அப்புறம் போனாங்க, அப்புறம் திரும்ப வலி வந்திருக்கு. திரும்ப வலி வரும்பொழுது உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகாரம் இருக்குன்ற உங்களுக்கு புரியணும். அப்படின்னு வரணும். இப்போ பயந்தீங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி வலி வந்த உடனே என்ன பண்ணிடணும்? அதை பயம்படுத்தணும். பக்கத்தில் சொல்லு, வலியை பயம்படுத்தணும். சொல்லு பக்கத்தில் அப்படியே டெரரைஸ் பண்ணணும். சொல்லு, டெரரைஸ் பண்ணிடணும். அதை வந்து அதனால நான் திரும்ப வந்து உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, ஜோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை still there? No, if it's there, tell me it's there. ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரதால ஃபஸ்ட்டு வர்ஷிப் நான் லாஸ்ட்டாக தான் வந்தேன். வர்ஷிப் பண்ணும்போது என்னால் நிற்கவே முடியல. தலை இப்போ கூட நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கூட தலை ரொம்ப வலிக்குது, வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தலை வெடிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன்றியா? நான் அப்படி சொல்லலை. ஆக்சுவலி வந்த அந்த இதுவில் அப்படி இருக்குது. நுங்கம்பாக்கத்துலேருந்து வரதால கொஞ்சம் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்ததால் கொஞ்சம் தலை ரொம்ப வலிச்சுது. அச்சோ ஏசப்பா, தலை வேற வலிக்குதேன்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டே நீங்கள் கூப்பிட்டீங்களா, அப்போவே நான் வந்து நின்னேன். ஆனாலும் நான் போய் உட்காந்துட்டேன். சரி, இந்த தடவை கண்டிப்பாக வந்து நிற்கணும் அப்படின்னு நின்னேன். இப்போ தலை வலிக்கல, உண்மையிலே வலிக்கல. வலிக்கல. கை என்னாச்சு? கை ஏதோ சொன்னியே. ஆக்சுவலி கை இப்போ வலிக்கல. ஆக்சுவலி தலையிலேருந்து கையிலேருந்து இப்போ ஃபிங்கருக்கு வந்தாச்சு. சொல்லிடு, ஃபிங்கரில் என்ன? ஃபிங்கர்ஸ் எனக்கு ஒன்று வலிச்சுது, ஆனால் இப்போ வலிக்கல. நல்லா இதாக ட்ரை பண்ணிப்பார். ஃபிங்கர்ஸ்லேயும் வலி இல்லை.
பாருங்க, தலையில் வலி இருந்தது, கையில் வலி இருந்தது, அப்படியே ஃபிங்கரில் அப்படியே நோண்டினே இருந்தது. இப்போ அப்படியே போயிடுச்சு பாருங்க. அப்படியே கம் ஆன், கிவ் glory to Jesus. Never again. Come. Say never again. Never again. In Jesus' name. In Jesus' name. Pain? Brain? Pain? No pain. No pain. In my body. Amen. ஆமென். Amen. Amen. 1 இயருக்கு மேலே இருக்கும். இந்த கால் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து கீழே இருந்து போகிற நரம்பு பாதிச்சிருக்கு. அதனால் வந்து இந்த கால் இப்படி ஆக்டிவேட் பண்ண முடியாது, இப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்படி நிறுத்த முடியாது. ஆமாம், இப்போ ஃபேண்ட் போடணுன்னா அந்த கால் தூக்கி உள்ளே விடணும். வண்டி ஓட்டணும்னா கால் தூக்கி தான் மேலே வைக்கணும். அந்த கால் தனியாக அவைலபிள் இல்லை. In the name of Jesus. Amen. How many of you believe that the power that takes to heal a pain is the same power that takes to heal any other sickness as well? Right? In the name of Jesus. அது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஜோம் பண்ணி ஏதோ நடக்கலை, இப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரியில் என்ன, ஏன் ஜனங்க இறங்குறது இல்லை? நம்ம சொல்லி நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சொல்லி நடக்காம போயிடுச்சுன்னா அசிங்கம். யாருக்கு அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அசிங்கம்னு. எனக்கு அசிங்கம் இல்லை, அவருக்கு அசிங்கம். புரியுதா புரியலையா? அவர் அசிங்கப்படுறதுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இங்க வாங்களேன், இவன் கீழே போட, இவனை நான் என்ன செய்ய முடியாது, கீழே தள்ள முடியாது. ஏன்? ஏற்கனவே படுத்துட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஏற்கனவே பேரெல்லாம் விட்டாச்சு, அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. புரியுதா? யார் சூப்பர் நேச்சுரலில் மூவ் பண்ண முடியும்னா பேரு கீருன்றெல்லாம் விட்டுறணும், ரெப்யூட்டேஷன்லாம் விட்டுறணும். உன் ரெப்யூட்டேஷனே இங்கே பாதிப்பு கிடையாது. ஸோ கோபஸ்ட் வந்து கேட்குறாங்க, ஓ அந்த 5 பேரில் 3 பேர் வீல் சேர்லேருந்து எந்திரிச்சாங்க, 2 பேர் எந்திரிக்கலையே, அந்த 2 பேர் எந்திரிக்காத குறித்து நான் they don't exist அப்படின்னு சொல்கிறாரு. They don't exist. In my realm, they don't exist. Are you getting what I'm saying? Because God is faithful to His word. God is faithful to His word. If you are like that, then power is yours. தேவன் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் அப்படின்னு நீங்க நம்புவீங்க அப்படின்னா வல்லமை உங்களுடையதா இருக்கு. I speak to that foul demon. இது என்ன ஆக்சிடென்ட்னால ஆச்சுங்கன்னு சொன்னீங்களா? ஆக்சிடென்ட்லாம் இல்லையா? என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்களே, அது பேக் போன்லேருந்து கீழே போகக்கூடிய நரம்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நார்மலாக கொஞ்ச நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பு பாதிச்சிருக்கு. இப்போ அந்த நரம்பு கிட்டத்தட்ட 80% பாதிச்சிருக்கு. அந்த நரம்பு கிளியர் பண்ண முடியுமா முடியாது தெரியாது அப்படின்ட்டாங்க. In the name of Jesus, I rebuke the spirit of infirmity. I cast it out in the name of Jesus. I speak to his brain. I speak to his spine. And I speak to the nerves. In the name of Jesus. I call it done in the name of Jesus. Move பண்ணுங்க. இது பண்ணுங்க. Move. 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 Lift your leg. Lift your leg. இந்த காலை தூக்குங்க. தூக்கி வச்சு மூவ் பண்ணுங்க. தூக்கி இருக்கும் போதே மூவ். Move. Yeah. Keep it down and do this. இப்படி இப்படி மூவ் பண்ணுங்க. Work. Work. Yeah, that's how you do it. Do this.
walk. 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 Pick up the leg and walk. Pick up the leg and walk. Climb. Walk. Walk back. Move. Perfect healing. Perfect healing. In the name of Jesus, I speak perfection over him. I speak perfection over his leg. I speak perfection, strength to his nerves, strength to his nerves, life to take over, the life of God to take over. In the name of Jesus. Amen, 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 amen. Come on, let's give glory to Jesus. There was this lady who had a big tumor. ஒரு பெரிய கட்டியோட ஒரு பெண்மணி இருந்தாங்க. And every day she would come and testify, God has healed me. The first day when the man of God prayed, she would come and testify, I'm healed of this tumor. And everybody can see the tumor. ஒரு தேவ மனிதன் அதுக்கு அந்த கட்டிக்காக ஜெபிக்கும்போது, ஹீலிங்காக ஜெபிக்கும்போது அந்த பெண்மணி வந்து சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு கட்டி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாராலையுமே அந்த கட்டி இன்னுமே அவங்க சைடில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. It was a 5-day meeting. அது ஒரு 5 நாள் கூட்டம். The second day also she comes and testify, I'm healed. ரெண்டாவது நாளும் வந்து அவங்க சொல்றாங்க எனக்கு சுகம் ஆயிடுச்சு அப்படின்னு. But everybody could see the tumor. ஆனா எல்லாருமே கட்டி இன்னுமே அங்க இருக்கிறத பார்க்கறாங்க. So everybody is getting irritated. எல்லாருக்குமே அப்படியே கடுப்பாது, என்னடா அப்படின்னு கடுப்பாது. And third day, மூணாவது நாள், fourth day, நாலாவது நாள், fifth day, அஞ்சாவது நாளும் she comes 5ஆம் நாள் வராங்க and stands and says, day 1 the man of God prayed and I'm healed. Day 1 தேவ மனிதர் ஜெபிச்சாரு, எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. And as she was saying, அதை சொல்லிட்டு இருக்கும்போது right in front of everyone's eyes, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக the tumor just fell off. அந்த கட்டி அப்படியே கீழே விழுந்துச்சு. It depends on how much you want it. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை என்பதில பொறுத்து தான் அது இருக்கு. How much you are desperate. எந்த அளவுக்கு ரொம்ப அத்தியாவசியமாய் எனக்கு இது தேவை அப்படின்னு இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. See, Bartimaeus was like, I'm not going to miss this thing. பர்த்திமேயு என்னால இந்த சான்ஸை இந்த வாய்ப்பை விட்டுற முடியாது அப்படின்னு இருக்கான். And neither did Jesus assume. Neither did Jesus assume he wanted healing. இயேசு அவனுக்கு சுகம்தான் வேணும் அப்படின்னு அவரும் யூகிக்கல, அவர் நினைக்கவும் இல்லை. Because he already has a well established business around his infirmity. காரணம் இவனுக்கு அவனுடைய வியாதியை சுற்றிலும் நல்ல வியாபாரம் தொழில் நடக்கிற எல்லாமே சரியா இருந்துச்சு இவனுக்கு. So Jesus is asking, what do you want? அதனால இயேசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்? If he had said, probably he would have given change and gone. ஒருவேளை அவன் கேட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் காசு அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு காசு கொடுத்துட்டு போயிருப்பார். He wanted to know what you want. இயேசுவுக்கு அவனுக்கு என்ன வேணும்னு அவன் வாயால கேட்கணும் அப்படின்னு விரும்பினார். And how badly you want. எந்த அளவுக்கு அவன் அதுக்கு தேவைப்படும், எந்த அளவுக்கு அவனுக்கு தேவை என்பதை அவரே கேட்க விரும்பினார். The Bible says everybody said, keep quiet. வேதம் சொல்லுகிறது எல்லாருமே வாயை மூட்டி சும்மாறா அமைதியாடுறான்னு கத்துறாங்க. But he was not willing to keep quiet. ஆனால் பர்த்திமேயு அமைதியா இருக்க விரும்பல. The Bible says he cried more. வேதம் சொல்லுகிறது அவன் இன்னும் சத்தமாய் கூப்பிட்டு, He cried more. இன்னும் சத்தமா கூப்பிட்டான். Look at somebody and say, when it comes to the things of God, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தருடைய செய்கைகள் அப்படின்னு வரும்போது be greedy. அதுல நீங்க ரொம்ப பேராசையா இருக்கணும். Be greedy. கர்த்தருடைய விஷயம்னு வரும்போது அதுல நீங்க ரொம்ப பேராசையா இருக்கணும். See, there is a difference between being greedy and not believing that you have received. அதாவது பேராசை, அதாவது கர்த்தருடைய விஷயங்கள்ல பேராசையா இருக்கிறதும் ஒன்று இருக்கு, இன்னொன்னு விசுவாசிக்காம இருக்கிறதும் ஒன்று இருக்கு. சில பேர் பாருங்க, ஜோம் பண்ணுவோம், இப்படி இந்த லைன்ல இப்படி ஜோம் பண்ணிட்டு வரும்போது திரும்ப அங்கிருந்து இப்படி இருந்துருவாங்க.
You'll see some, they'll be standing in the line praying, and once you lay your hands, God prayed. Again, what they'll do is they'll come in the second line and they'll stand there again for us to, or again for the man of God to lay his hand and get prayed. ஹங்கிரின்றனால இல்லை, பயங்கர ஹங்கிரியா இருக்கிற பொழுது ரெண்டாவது ரவுண்டுக்கு வராரு. இல்லை இல்லை, அவருக்கு என்ன இல்லை, என்ன எல்லாம் உழுந்தானுங்க நம்ம உழுல அப்படின்னா நமக்கு ஏதோ ரிசீவ் ஆகல போல இருக்கு, சரி இன்னும் ஒரு தடவை முதல்ல இருந்து போடலாம் அப்படின்ட்டு வந்துடுவான். பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்பு, Believe. நம்பு. Believe. கீழே உழுந்தாதான் ரிசீவ் பண்றேன்னு கிடையாது, ஆனா கீழே உழக்கூடாதுன்னு நிக்காத, கீழே உழுகணும் நிக்காத, ரிசீவ் பண்ணணும் நில்லு, ரிசீவ் பண்ணுவேன். Amen. Wonders of God. கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள், ஆச்சரியங்கள். But what was sad is, so during the time of Alexander Dowie, there was this lady by name Maria Woodworth Etter. அலெக்சாண்டர் டோவி அவர் ஊழியம் செய்த நாட்களில் மரியா உட்வர்த் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தாங்க. Maria Woodworth Etter. உட்வர்த் எட்டா. Etter. E-T-T-E-R. Etter. எட்டா. She is called the mother of the Pentecostal movement. பெந்தகோஸ்தே அசேவனுடைய தாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. I want to tell two things. ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். Alexander Dowie believed in healing. அலெக்சாண்டர் டோவி அவர் சுகத்தை ரொம்ப நம்பினார். But he didn't believe in slaying of the spirit. ஆனால் ஆவியில கை வச்சா விழுறது, இல்ல அப்படியே விழுறாங்க பாத்தீங்களா, Trance, இல்ல அப்படியே மெய் மறந்து போறது, மயங்கி இருக்கிறது, caught up experience. அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுற, ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவம், இதெல்லாம் அலெக்சாண்டர் டோவி நம்பல. He believed only in healing, laying on of hands and healing. கையை வச்சா சுகம் ஆகும், சுகம், அப்படிதான் நம்பினார். Crazy healings would happen. பயங்கரமான அற்புதங்கள், சுகம் நடக்கும். But in Maria Woodworth at a meeting, crazy healings will happen, encounters will happen. You know, her photos, if you had seen, she would be like this. Like, why that is the famous photo of Maria Woodworth Etter is because sometimes she'd be struck by the power of God, like this, stand for hours together like this. Not say a word. Just like that in hours. Can you imagine you coming for 6 o'clock meeting until 11 o'clock, I'm like this. You'll be like, சரி டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு வந்துடுவீங்க. ஸோ மரியா உட்வர்த் அவங்களுடைய ஃபேமஸான ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. அது ஏன் அப்படின்னா சில நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அவங்க உணரும் போது, அல்ல வல்லமை அவங்க மேலே விழும்போது பல மணி நேரம் அவங்க அப்படியே நிற்பாங்க, எதுவுமே பேசாமல். ஸோ and people would just go into trances. அப்படி அவங்க இருக்கும்போது ஜனங்க எல்லாம் ஆவியில் அப்படியே விழுந்துருவாங்க, ஆவியில் பல மணி நேரங்கள் அவங்களும் அப்படி மயங்கி இருப்பாங்க. Right? In Peter, right? Before he going to Cornelius, the Bible says, I went into a trance. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்ல என்ன வரும்? ஆவிக்குள்ளான நோக்கம். இல்ல, டிரான்ஸ்ன்ற வேர்டுக்கு தரிசனம்ன்ற வேர்டு, தரிசனம் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. There are different kind of visions, but that one that Peter had was trance. தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வித்தியாசமான கோணங்கள் இருக்கு. ஆனால் பேதுரு சரீரத்திலேயே வேற ஒரு நிலைக்குள்ள போகிறார். So trance, Maria was known for trance. ஆகவே மரியா இவங்க இந்த மாதிரி டிரான்ஸ் இப்படிப்பட்ட இதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களா இருந்தாங்க. TRANCE, not TRANS, trans இவன் அப்படியே கொக்கி போட்டுறக்கூடாது எங்கேனாது. I'm not talking about transgender, I'm talking about transgender அது சொல்லல, TRANCE. Here is the thing. Alexander Dowie would cancel his meetings, his own meetings, to speak against Maria Woodworth's meetings and warn people not to go to her meetings. So he would cancel his meetings, go to the city where Maria is going, and go to churches and say, don't go to her meeting. ஸோ இப்போ அலெக்சாண்டர் டோவி என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கே மரியா அவங்க மீட்டிங் நடத்துகிறாங்களோ அந்த பகுதிகளுக்கு போய் அவருடைய கூட்டங்கள், அவருக்கு இருந்த கூட்டங்களை கேன்சல் பண்ணி அந்த பகுதியில் இருக்கிற சபைகளுக்கு போய் இந்த பெண்மணி நடத்துகிற, இந்த மரியா நடத்துகிற இந்த மீட்டிங்க்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லுவார். பக்கத்தில் பார்த்து சொல்ல தேவையா? See, the person who is walking in knee level should never judge the person who is walking in hip level. முழங்கால் அளவில் நடக்கிற ஒரு மனுஷன் அந்த அளவு தான் நடக்கிறான் அப்படின்னா,
ஒருத்தன் இடுப்பளவில் நடக்கிறான், முழங்கால் அளவில் நடக்கிறவன் இடுப்பளவு நடக்கிறவனை பார்த்து நியாயம் தீர்க்க கூடாது. The guy who is walking in hip level should never judge a guy who is walking in shoulder level. இடுப்பளவில் நடக்கிற ஒருத்தன் தோல் அளவில் நடக்கிற ஒருத்தரை பார்த்து நியாயம் தீர்க்க கூடாது. You will not be able to understand what's happening there because you are still here. Oh, just because you didn't experience, oh, then that's not of God. Don't be like that. அதாவது நீங்க முழங்கால நடக்கிறீங்க, அவங்க வேற ஒரு அளவில் கழுத்தளவில் நடக்கிறாங்க, தோளவில் நடக்கிறாங்க அப்படின்னா நீங்க உடனே அந்த நியாயம் தீர்க்க கூடாது. ஒருவேளை அங்க என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியாமலே இருக்கலாம், ஆனா நீங்க நியாயம் தீர்க்க கூடாது. Look at some say it's okay to not to understand, but don't judge. புரியாம இருக்கிறது ஓகே தான், சரிதான், ஆனா நியாயம் தீர்ப்பது சரியல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியாம இருக்கிறது ஓகே தான். ஓகே தான். I'll tell flip side on Etter's thing. There was this Amy McPherson, who is a young girl who attended the meeting but never met Etter face to face, but got activated and was moving in healing during Etter's time as well. ஸோ இவங்க மரியா உட்வர்த் அவங்க காலத்திலேயே ஒரு இளம் பெண்மணி, ஒரு இளம் வாலிப சகோதரி, Amy McPherson. ஏமி மெக்ஃபர்சன், இவங்களுக்கு தெரியாது உண்மையாவே. ஸோ அவங்க இதே போல பயங்கர சுகத்துல, பயங்கரமான ஹீலிங் சுகத்துல பயங்கரமா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாங்க. Etter is a Pentecostal woman, so she believes in full clothing, like full cover, everything. இவங்க மரியா உட்வர்த் எட்டர் இவங்க பெண்டிகாஸ்ட்ல இருந்தனால சரீரம் ஃபுல்லாக மூடி இருக்கணும், ஃபுல் ஹேண்ட் இப்படி மூடிக்கணும், பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெஸ் கோட்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. Amy was wearing modern dress. ஆனால் ஏமி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைலாக மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. But similar healings would take place in Amy meetings. ஆனால் ஏமியினுடைய கூட்டங்களையும் அதே போல அற்புத சுகங்கள் பயங்கரமாக நடக்கும். Look at somebody and say, God doesn't have dress preferences. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டாதான் அந்த ட்ரெஸ் போட்டாதான் அப்படின்ற இதெல்லாம் இல்லை. God can move through a white shirt and a black shirt as well. கர்த்தரால வெள்ளை சட்டையிலையும் கிரியை செய்ய முடியும், கருப்பு சட்டையிலையும் கிரியை செய்ய முடியும். கருப்பு ஃபேண்ட் போட்டு வந்திருக்கான், கருப்பு ஃபேண்ட்லையும் அவர் என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். So many of Maria's team members would say, Amy would speak high about Etta, and Etta's team would say, Amy is in city, can we go? Etta would say, no, I won't go. She's wearing makeup. ஸோ ஏமி அவங்க பார்த்தீங்கன்னா மரியா உட்வர்த் எட்டரை பற்றி ரொம்ப நல்லதாக பேசுவாங்க, புகழ்ச்சியாக பேசுவாங்க. ஆனால் இந்த மரியா உட்வர்த் அவங்க கூட இருக்கிற டீம்மேட்ஸ் ஏமி இந்த இடத்துல வந்திருக்காங்க, இந்த பக்கத்தில் இருக்காங்க, நம்ம போய் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா மரியா உட்வர்த் சொல்லுவாங்க, இல்லை போக முடியாது, ஏன்னா அவன் மேக்கப்லாம் போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. See, that's what I'm saying. Anointing, look at some say, anointing doesn't heal your heart. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் உங்க இருதயத்தை சுகமாக்காது. Anointing and power of God doesn't heal your heart. அபிஷேகமும் கர்த்தருடைய வல்லமையையும் உங்க இருதயத்தை சுகமாக்காது. If you're insecure and you receive power, you would just move in power, but your insecurity will still remain. நீங்க இன்செக்யூர்டா இருக்கீங்க அப்படின்னா, அப்படி இருக்கும்போதே நீங்க வல்லமையை பெற்றுக்கொள்றீங்கன்னா, வல்லமையில நீங்க அசையலாமா இருக்கும், செயல்படலாமா இருக்கும், ஆனா இன்னுமே உங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்டாவே இருப்பீங்க. Look at somebody and say, it takes the journey of your heart to fix your insecurity. உங்களுடைய இன்செக்யூரிட்டியை சரி பண்ண, அதை சுகமாக்க இருதய பயணம் மிக மிக அவசியமா இருக்கு. So Etter got so irritated about Alexander Dowie. ஆகவே எட்டர் இவங்க அலெக்சாண்டர் டவி மேல ரொம்ப கோபம், ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. And she cursed him. என்ன பண்ணிட்டாங்க, எட்டர் அலெக்சாண்டர் டவியை சபிச்சிட்டாங்க. You will go down in dishonor. நீ கனவீனப்பட்டு போவாய், நீ கீழே விழுவா, கனவீனப்பட்டு விழுவ அப்படின்னு சொன்னாங்க. Your ministry will become nothing and you will die in dishonor. உன்னுடைய ஊழியம் ஒன்றுமில்லாமல் போகும், நீ கனவீனமாய் மரிப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. That's how Alexander David died. அலெக்சாண்டர் டவியுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான் இறந்தார். He became a lonely man. People left him. He became very bitter. He was angry and he died a lonely death. அவ்வளோ ஜனங்க கூட இருந்தாங்க, ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் தனி மனுஷனானார், கூட இருந்தவங்களாம் விட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு தனிமையில் இருந்து கோபமான ஒரு மனிதனாய் மாறி அவர் அப்படியே மரித்து விட்டார்.
Smith Wigglesworth. 2 more stories and I'm going to pray. Is that okay? இன்னும் ரெண்டு சம்பவங்களை சொல்லி நான் அப்படியே ஜெபிக்க போறேன். Yeah? I'm talking about the wonders of God. நான் கர்த்தருடைய ஆச்சரியங்களை கிரியைகளை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். And I'm also teaching you how to position your heart. உங்க இருதயத்தை எப்படி சரியான ஸ்தானத்தில் வைப்பது என்பதையும் பேசிக்கிட்டு இருக்கேன். Are you guys hearing what I'm saying? Because I believe this is very important for Ambattur, for sons of God to rise with the perfect identity of who you are, who would know who you are and still walk in power. அதாவது அம்பத்தூருக்கு இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா அம்பத்தூர்ல தேவனுடைய புத்திரர் எழும்பி உண்மையான அடையாளத்தில் நின்று நான் யார், கத்தருக்கு நான் என்ன அடையாளத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய புத்திரன் என்பது தெளிவாய் இருதயத்தில் தெளிவாய் இருக்கிற அப்படிப்பட்ட குமாரர்கள் இங்க எழும்ப போறாங்க. How many of you believe that? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? Smith Wigglesworth, he was not a preacher, he was a plumber. How many of you know that? He was a plumber. நிறைய பேருக்கு தெரியும் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு பெரிய பிரசங்கியாரெலாம் இல்லை, அவர் வெறும் பிளம்பராக தான் இருந்தார். His wife was a preacher. அவங்க மனைவி தான் பிரசங்கியாராக இருந்தாங்க. Salvation Army. சால்வேஷன் ஆர்மியில் அவங்க ஒரு பிரசங்கியாராக இருந்தாங்க. So he used to go now and then with her, but then when God encountered him, he said, I am a plumber and my business is growing and I am a rich man. ஒரு வழியாக கர்த்தர் அவரை தொட்டாரு, ஊழியத்துக்குன்னு அழைச்சாரு. இப்போ இவர் சொல்றாரு, நான் ஒரு பிளம்பர், என் வேலை வியாபாரம் எல்லாம் பெருகிட்டு இருக்கு, நான் பணக்காரன், நான் இப்போ பணக்காரனா இருக்கிறேன். He said, no preacher wears this suit because they cannot afford it. அவர் சொல்றாரு, எந்த பிரசங்கியாரும் இந்த சூட்டை போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களால வாங்க முடியாது. No preacher can wear this shoe because they cannot afford it. எந்த பிரசங்கியாரும் நான் போட்டிருக்க ஷூ வாங்க முடியாது, ஏன்னா அவங்களால இந்த ஷூ வாங்க முடியாது. He looked at God and said, கர்த்தரை பார்த்து சொன்னாரு, I'm taking care of myself like this. என்ன நான் இப்படி பார்த்துக்கிறேன். Now you're asking me to come and serve you. இப்போ உங்களுக்கு ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும், நீங்க என்ன கூப்பிடுறீங்க. If you're not taking care of me better, I'm going back to plumbing. என்ன நீங்க ஒழுங்கா கவனிச்சிக்கல அப்படின்னா, சரியா கவனிச்சிக்கல, நான் திரும்ப பிளம்பிங்கே போயிடுவேன். And history says, சரித்திரம் சொல்லுது, he only wore better stuff அவர் போட்டது எல்லாமே coming into பாத்தீங்கன்னா ministry. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சிறந்ததை தான் அவர் போட்டார். Amen. 70% of people got offended right now. 70 பேர் ஆஹா அப்படின்னு காயப்பட்ட மாதிரி இருக்கு. Right? All my friends finished engineering, went to IT companies. I came into ministry and people would come and say, oh, such a sacrifice, I'm like, sacrifice? You mean to say that guy working in Infi is better than me? No, it's not a sacrifice. I pray for them. Okay, you didn't hear. Okay. அதாவது நான் படித்து காலேஜ் முடித்த உடனே என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடிக்கு போயிட்டாங்க, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்போ சில பேர் வந்து பரவாயில்லப்பா, தியாகம் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லி என்னை தியாகியாக என்னை பார்த்தாங்க. ஆனால் எனக்கு என்ன தியாகம், இன்னைக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிற இடத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கார். Initially, when Lavi didn't figure out her identity, she was in her, WhatsApp friends group, and everybody is like, I'm a nurse in Dubai, I'm a nurse in Australia, and she's like sitting and crying, and I'm like, what are you doing? No, all my friends are working everywhere around the world. I said, okay, and God has kept you like a queen here. Is that what you're worried about? அதாவது லவ்வியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட படித்தவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நர்ஸு அங்கே அப்படிலாம் பார்த்துட்டு அவங்களும் நர்ஸா அங்கங்கே வெளிநாட்டிலாம் இருக்காங்க, ஆனால் நான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நான் பார்த்து சொன்னேன், சரி ஓகே, நீ என்ன யோசிக்கிற, உன்னை எங்கே ஆண்டு வச்சிருக்காரு, அவன் அங்கே இன்னும் கழுவிக்கிட்டு இருக்கான், ஆனால் நீ வந்து இங்கே எப்படி ராணி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுடைய அடையாளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி. I am not saying this is worse or that is worse. That's not my point. My point is, God never, when you're serving Him, He takes care of you. அதாவது இது மோசம் அது மோசம் அப்படி நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையாய் கர்த்தரை சேவிக்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்களை பார்த்து கொள்ளுகிறார். God has kept me. Next week I'll be completing 18 years in ministry. I'm telling you, not one day, not a single time
I have been in need. அதாவது அடுத்த வாரம் என்னுடைய 18 வருஷம் ஊழியத்தை நான் முடிக்க போகிறேன். நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன், ஒரு நாள் கூட இந்த 18 வருஷத்தில் நான் தேவையில் இருந்திருக்கேன், எனக்கு தேவை அப்படின்னு இருந்தது கிடையாது. Oh. இது இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசித்தா போதும், உடனே வந்துடும். From day one, from brown shoe to a black BMW car, it was all இருந்தா நல்லா இருக்குமே, அவ்வளோதான். அதாவது நான் ஆசைப்பட்ட ப்ரௌன் ஷூல இருந்து BMW காராக இருக்கட்டும், அதை பார்த்து இந்த ஷூ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் நினைப்பேன். இந்த BMW இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி வந்துடும். ஓ, இங்கே வீடுக்கு லேண்ட் வாங்கினா நல்லா இருக்கும். எவ்ரிதிங் கேஷ். அதாவது இது எதுவுமே வந்து அப்புறம் கொடுக்குறேன் இஎம்ஐயில் அப்படி கிடையாது. அப்படி நினச்சா போதும், லேண்டா ஃபுல் செட்டில்மெண்ட் கேஷ். I don't believe in paying anything twice. எதுக்குமே 2 தடவை கட்டுறது 2 தடவை இது பண்ணுறது நம்புறது கிடையாது. நான் ஒரு தடவை முதல்ல நீங்கள் கிரெடிட் கார்டில், அப்புறம் ஒரு தடவை இஎம்ஐயில் 2 தடவை பே பண்ணிக்கிறீங்க. 2 தடவைலாம் பே பண்ண தேவையில்லை. பில் இஸ் இன் த கிங்டம். And for people with crooked thinking, I'm not talking about taking church money and buying. அதாவது சில பேர் யோசிக்கலாம், நீங்கள் சர்ச்சில் இருந்து எடுக்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாமா இருக்கு. அவங்களுக்கு சொல்கிறேன், சபை பணத்தை எடுத்து நான் எதுவும் பண்ணுறது கிடையாது. So we're not here to take ministry money and do things. That's not what I'm talking about. ஆகவே நான் சொல்றது, ஊழியத்தில் வர பணத்தில் சபையிலிருந்து காணிக்கை எடுத்து அந்த பணத்தை எடுத்து நான் ஏதோ பண்ணுறேன், அது கிடையாது. There is a level in prosperity and there is a level in health that you have not accessed, but the door is opening tonight for you to access. செழிப்புல ஒரு அளவு இருக்கு, சுகத்துல ஆரோக்கியத்துல ஒரு அளவு இருக்கு, அதை இன்னும் நம்ம தொடல, இன்னும் அதுக்குள்ள போகல. இந்த ராத்திரி அந்த எல்லைகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்க விரும்புகிறார். You need not be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I rebuked the spirit of infirmity. இந்த வியாதி, இந்த ஆவியை நான் கடிந்து கொண்டேன். And we saw miracles. அற்புதங்களை பார்த்தோம். But right now I'm going to rebuke a demon which is little difficult even for Jesus, but let me try. இயேசுவுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்த ஆவியையும் இப்போ நான் கடிந்து கொள்ள போகிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். I deliver you from religious spirit. மத ஆவியிலிருந்து உங்களை நான் விடுவிக்கிறேன். Legion! He comes and falls and worships. High priest stands like this. லேகியோன் பிசாசு பிடிச்சவன், அவன் வந்து இயேசுவின் காலில் விழுந்து ஆராதிக்கிறான். பிசாசு 2000 demons couldn't stop. But religious spirit. 2000 பிசாசு உள்ள இருக்கு. அந்த பிசாசுங்க லேகியம் அந்த மனுஷன் விழுந்து ஆராதிக்கிறத தடுக்க முடியல. ஆனா மத ஆவி பாருங்க அப்படியே நிக்கிறாங்க. The greatest deliverance tonight would be for you to be delivered from religious spirit. மிகப்பெரிய விடுதலையா இந்த ராத்திரி உங்களுக்கு நடக்கணும்னா மதம் என்கிற அந்த ஒரு ஆவியிலிருந்து தான் நமக்கு விடுதலை தேவை. When you're delivered, then all the inheritances open up. நீங்க அதிலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டீங்கன்னா எல்லா சுதந்திர வீதமும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The wonders of God are waiting to be repeated in a greater dimension. கர்த்தருடைய ஆச்சரிய கிரியைகள் காத்து கொண்டிருக்கு. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னா, திரும்பவுமாய் இன்னும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. I'm telling you, if you're in any way interested in these kind of stuff, August 30th, 31st, right? Do you have the thing? August 30th, 31st, you have to register for the life conference where Apostle Ram Babu is coming. ஒருவேளை இப்போ நான் சொன்ன விஷயங்கள், அற்புதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஆசை இருக்கு, தேடல் இருக்கு அப்படின்னு நீங்க விரும்புவீங்கன்னா, ஆகஸ்ட் 30, 31ஆம் தேதி 2 நாள் லைஃப் கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்போஸ்தலர் ராம் பாபு அவர்கள் வராங்க. I'll be ministering as well. நானும் அங்க ஊழியம் செய்வேன். And we're going to teach on the life of God, Zoe life of God. தேவனுடைய ஜோயே ஜீவன் என்கிறதிலிருந்து நாங்கள் பேச போகிறோம். How many of you have registered? Already registered? Can I see your hand? If you've அந்த already 2 நாளுக்கு ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை காட்டுங்க. Okay. How many of you
Okay, you put your hand down. How many of you have not registered? Can I see your hand? எத்தனை பேர் இன்னும் பதிவு பண்ணலன்னு சொல்றவங்க? ரெண்டு பேர் சிலர்லாம் எதுக்குமே தூக்காமையே உட்காந்துருக்கே, காதுக்காக ஜோம் பண்ணலாம் வா. Right? If you have not registered, okay, you have to register tonight, okay? Make sure that you register. பதிவு பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ராத்திரி பதிவு பண்ணிக்கோங்க. அந்த 2 நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. There are many churches who are cancelling their Sunday services. They are coming as churches, like 50 people, 60 people, 70 people. They have registered and coming. இது ஒரு சனி ஞாயிறா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு கான்ஃபரன்ஸ். அதனால அநேக சபைகள் அவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கேன்சல் பண்ணி சபையாராய் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கருத்தரங்குக்கு அநேக சபைகள் வருகிறார்கள். So don't tell me, oh, I have a Sunday morning service. Come on, every Sunday you're having. அதனால Fine. அதனால என்கிட்ட இல்லைங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் போனோம் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபையாராய் குடும்பமா நீங்க வாங்க. Okay, register. பதிவு பண்ணுங்க. And we have books on the stuff that we preach on adoption and life and the gospel, right? If you want to buy, you can buy them as well. புத்திர சுவிகாரம், லைஃப் அப்படின்னு புத்தகங்கள் தலைப்புகளில் புத்தகங்கள் இருக்கு. ஒருவேளை நீங்க புத்தகம் வாசிப்பீங்க, தயவு செய்து அந்த புத்தகங்களை வாங்கி கொள்ளுங்க. Each book is 500 rupees. ஒவ்வொரு புத்தகமும் 500 ரூபாய். But you know, we want to give you all 3 books for 1000 rupees. ஒரு புக்கு 500 ரூபாய். ஆனா இப்ப 3 புக் இருக்கு, அந்த 3 புக்கையும் சேர்த்து 1000 ரூபாய் கொடுக்க விரும்புறோம். And if you are not able to pay but you are like, I want to read, give whatever you can and take. ஒருவேளை என்னால் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, ஆனால் நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னு சொல்வீங்கன்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. Okay? படிப்பீங்கன்னா. Are you guys getting what I'm saying? படிக்கணும். சரியா? So I'll explain what is the book about. So this book is swallowed up by life. It's both in English, Tamil, Malayalam as well. இது ஆங்கிலத்தில், தமிழில், மலையாளத்தில். This is the first book. It's called Divine Adoption. It's in English, Tamil, Malayalam, Telugu, Hindi. இது இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், ஹிந்திலையும் இருக்கு. தெய்வீக புத்திர Telugu as well. தெலுங்குலையும் இருக்கு. புத்திர சுவிகாரம் அப்படின்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம். This is on sonship. This புத்திர is a very சுவிகாரம். foundational message you need to know. இது ரொம்ப அஸ்திபார செய்தி. ஆகவே அதை நீங்க This is the தெரிஞ்சுக்கணும். second book. It's called The Swallowed Up by Life. இது ஜீவனாலே விழுங்கப்படுகிறது அப்படின்னு இருக்கிற 2வது புத்தகம். It's a book on immortality. All your questions will be answered in this. இதுல உங்களுக்கு என்னெல்லாம் ஜீவனை பத்தி, சாகாமையை பத்தி, அழியாமையை பத்தி என்னென்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கெல்லாம் அதுல பதில் இருக்கும். It's in English, Tamil and Malayalam. இதுவும் ஆங்கிலத்துல, தமிழ்ல, மலையாளத்துல இருக்கு. And this is called The Forgotten Gospel. இது மறக்கப்பட்ட சுவிசேஷம் அப்படின்னு அந்த புத்தகம். It's in English and Tamil. இது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கு. This has a lot of illustrations and simple sentences which explains the entire biblical narrative. அதாவது முழு வேதத்தையும் ரொம்ப எளிதான விதத்துல, புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. And we have a lot of books by Baxter Kruger. He's a theologian that I fully vouch for. பாக்ஸ்டர் க்ரூகர் அப்படின்னு ஒரு தியாலஜியன் அவரு. ஸோ இவருடைய புத்தகம் மிக மிக நல்லா இருக்கும். It's also available in Amazon. சொன்ன இந்த புத்தகங்கள் நீங்கள் ஒருவேளை பின்னாடி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். We're going to give right now. இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். Look at someone and say, giving is an act of worship. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுக்கிறது, விதைக்கிறது ஆராதனையின் ஒரு செயலாய் இருக்கு. Tell them, if you're offended, do not give. ஒருவேளை அது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி காயப்படுற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கொடுக்க வேணாம். If you're thinking, I'm here to take your money, please don't give. ஒருவேளை இவர் என்னடா பேசிட்டு நம்ம கிட்ட பணத்தை வாங்குறாரு, நம்ம கிட்ட காசு வாங்குறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கொடுக்க வேணாம். If I am you, if I'm thinking like that, the only way to break out of it is to give. ஒருவேளை நான் அப்படி யோசிக்கிறவனா உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கு ஒரே வழி கொடுக்கிறது தான். So I want you to give, then we're going to pray. ஆகவே இப்போ நம்ம கொடுப்போம், அதுக்கு பிற்பாடு நம்ம ஜெபிக்க போறோம். Can you put the QR? ஸ்கேன் பண்ணி விதைக்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் ஸ்கேன் இருக்குது, கியூஆர் கோட் இருக்குது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் விதைக்கிறவங்க நீங்கள் அதில் விதைக்கலாம். I speak the purposes of God over this region.
இந்த பகுதியில் தேவனுடைய நோக்கங்களை நான் பேசுகிறேன். I speak the purposes of God over this region. இந்த பகுதியின் முழுவதிலும் கர்த்தருடைய நோக்கங்களை பேசுகிறேன். Every hand lifted up and we say yes and receive. எல்லா கைகளும் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், நாங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். You don't have any idea what you're doing right now. இப்போ நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாம இருக்கலாம். I pray for everyone who is in financial brokenness. யாரெல்லாம் பொருளாதார உடைப்பில் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களோ அவளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். One of the mandate in my life, என் வாழ்க்கை என் மேல இருக்கிற ஒரு நியமனம் என்ன அப்படின்னா, I am commissioned to judge the spirit of poverty. வறுமையின் ஆவியை நியாயம் தீர்க்க அதை கடிந்து கொள்ள நான் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேன். I have the right to break the spine of poverty. வறுமையினுடைய முதுகு தண்டை உடைப்பதற்கான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். If it has held you for long, saying you shall not go like Pharaoh. ஒருவேளை நீண்ட காலமாக பார்வோன் எப்படி போக விடமாட்டேன்னு பிடிச்சிருந்தானோ அதுபோல இந்த வறுமை இந்த தரித்திரம் உங்க மேல இருக்கு, பிடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, as a commissioned of God, கர்த்தர் என்னை நியமித்து என் மேல் கட்டளையிட்டிருக்கிறபடி, the Bible says, God tells Moses, when you go and tell him, God is telling, Pharaoh will not let you go. கர்த்தர் சொல்றார், பைபிளை வாசிக்கிறோம், மோசே கிட்ட சொல்றாரு, நீ போய் பார்வோன் கிட்ட சொல்லும் பொழுது பார்வோன் உன்னை விட மாட்டான். Then I will stretch my hand. அதுக்கு பிற்பாடு நான் என் கையை நீட்டுவேன். Then he says, my hand will compel him to leave. என்னுடைய கரம் உங்களை விடுவதற்கு அனுமதிப்பதற்கு அது நிபந்தனை செய்யும், கட்டாயப்படுத்தி will compel him. அத பார்வோன் the hand of God is going to compel the spirit of poverty to let you go tonight. கர்த்தருடைய கரமானது வறுமையின் அந்த பிடிப்பிலிருந்து, தரித்திரம் ஏழ்மையிலிருந்து அந்த பிடிப்பிலிருந்து முற்றிலும் நீங்கள் விடுவிக்கப்பட அவருடைய கரம் செய்ய போகிறது. I break its spine in the name of Jesus. இப்பொழுதே அதனுடைய முதுகு தண்டை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். The cycles of debt, I break it in the name of Jesus. கடன் திரும்ப திரும்ப கடன் திரும்ப திரும்ப கடன், அதை இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். I open the door of abundance that was made open through the cross. ஓ, சிலுவையின் மூலமா எந்த பரிபூரணம் திறந்ததோ, எந்த நிறைவு திறந்ததோ அதை இப்பொழுது நான் திறக்கிறேன். You shall walk like a Christian, dress like a Christian, talk like a Christian. What Christ paid for will show up in your bank. நீங்கள் கிறிஸ்தவர்களைப் போல கிறிஸ்தவனைப் போல நடப்பீங்க, கிறிஸ்தவனை போல உடுத்துவீங்க, கிறிஸ்தவனை போல இருப்பீங்க. உங்கள் வங்கியில் அப்படி உண்டாயிருக்கும். Wesley, Wesley built a church like crazy money. பயங்கரமான பணத்தை செலவிடு, பயங்கரமான பணம். They came and asked him, why should you build such a church? அவங்க கேட்டாங்க, நிறைய மக்கள் அதை எதிர்த்து வந்தாங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய சபை கட்டணும்? He said, I don't have any other God to present other than a rich God. அவர் சொன்னாரு, ஒரு ஐஸ்வர்யமான கடவுளை, ஐஸ்வர்யமான தெய்வத்தை காட்டுறதை தவிர்த்து வேற எதையும் எனக்கு காட்ட முடியாது. I don't have any other God. வேற எந்த கடவுளும் எந்த தெய்வமும் என்கிட்ட இல்ல, ஒரு ஐஸ்வர்யமான கடவுளை தான் என்னால காட்ட முடியும், அதனால தான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னார். The only God that I have is the one who became poor so that you can be made rich. எனக்கு இருக்கிற ஒரே தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் தரித்திரராகி நாம் ஐஸ்வர்யராய் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். Yes, it's possible. ஆமென், அது சாத்தியம். In this lifetime. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்நாளிலேயே அது சாத்தியம். Amen. ஆமென். The Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவார். The Lord make his face shine upon you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். Be gracious unto you. உங்களுக்கு தயை பாராட்டி May he lift up his countenance upon you அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து and keep you in perfect shalom. உங்களை பரிபூர்ண ஷாலோமில் பாதுகாப்பாராக. Amen, amen, amen. ஆமென், ஆமென், ஆமென். Love you all. Thank you so much for coming. Next month, 24th. அடுத்த மாதம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி, Okay, 6:30. சரியா 6:30 மணிக்கு Bring someone. உங்க கூட வேற யாரையாவது கூட்டிட்டு வாங்க. But what I want to hear is next month when I come, அடுத்த மாசம் நான் வரும்போது நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா,
I want to hear what miracles happened through your hands this month. இந்த மாசம் நீங்க இங்கிருந்து போய் இந்த ஒரு மாசம் அடுத்த 24 வர வரைக்கும் உங்க கைகளின் மூலமாக என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்றத நான் கேட்க விரும்புறேன். Look at your hands உங்க கையை பாருங்க. and say, these hands are portals of supernatural. இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்வதற்கான நுழைவாயில்களா இருக்கு. Go lay hands on the sick. ஆகவே வியாதியஸ்தர் மேல போய் கை வைங்க. Cast out demons. பிசாசுகளை துரத்துங்க. Freely you have received. இலவசமாய் பெற்றீர்கள். Freely you shall give. இலவசமா கொடுங்க. And bring your testimony along. உங்க சாட்சியை கூடவே நீங்க கூட்டிட்டு வாங்க. And you shall come and testify again and again to God's goodness. And to all the people who received healing. இது நீங்க சாட்சியா சொல்வீங்க, திரும்ப திரும்ப கர்த்தருடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. யாரெல்லாம் இந்த ராத்திரி சுகத்தை பெற்றீங்களோ, I want you to get rooted in the word so that you will know what belongs to you and you'll be able to stand your ground and refuse the nonsense. வார்த்தையில இன்னும் ஆழமாய் நீங்க வேரூன்ற செய்து தேவையில்லாத விஷயங்கள், முட்டாள்தனமான காரியங்கள் அதெல்லாம் எதிர்த்து உறுதியா நீங்க நிக்கணும். The moment some pain, oh, don't think you lost your healing. No. திடீர்னு லைட்டா வலிக்குது அப்படின்னா ஐயோ சுகம் போயிருச்சா அப்படின்னு உடனே நினைக்காதீங்க. Resist the devil and he shall flee. பிசாசை துரத்துங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. Thank you so much. நன்றி நன்றி.